பெண் சாபம் பெற்ற ஜாதகம். வீட்டில் உள்ள இளம் வயது பிள்ளைகளுக்கு அல்லது குறிப்பாக பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், பல காலமாக திருமணம் ஆகாமல் இருப்பது, விடாமல் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண் சாபம் உள்ளதாக அர்த்தம். ஜாதகத்தின் சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் பெண் கிரகங்களாக கருதப்படுகின்றன. ஒருவரின் ஜாதகத்தில் பெண் கிரகங்களான இந்த இரு கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் 4, 7, 11 ஆகிய இடங்களில் பலமிழந்து இருந்தாலும், தேர்வோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்கள் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அர்த்தம். முற்பிரிவில் கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலோ பெண்கள் சாபத்தை பெற்றவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த தோஷமானது பரம்பரையாக தொடரும். இவர்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படாது. திருமண தடை போன்ற தடைகள் ஏற்பட்டு அப்படியே திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சமூகமாக அமையாது. கணவன் மனைவி பிரிந்து வாழும் நிலை ஏற்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்கும், அதாவது பஞ்சாயத்தாகவே அமையும். ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் 7ஆம் இடம் அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோடு கேது சேர்ந்திருக்கும் நிலை இருக்கும். பெண் கிரகங்களோடு பாவகிரகங்கள் சிக்கி இருப்பது, குறும்பலம் பெறாமல் இருப்பது, முற்பிரிவு சாபத்தால் ஏற்படும் கடுமையான பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தில் விருத்தி என்பது இல்லாமல் இருக்கும். இப்படி ஜாதகத்தில் பெண் சாப தோஷ பாதிப்பு இருந்தால் வளர்ப்பிலை வெள்ளிக்கிழமை வீட்டில் சுமங்கலை பூஜை செய்ய வேண்டும். திருமண தடை உள்ளவர்கள், பிரிந்து வாழும் தம்பதிகளுக்கு பூஜை செய்ய வேண்டும். மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருளாதார பிரச்சனைகள், திருமணம் நடத்த முடியாமல் கஷ்டப்படும் ஏழை பெண்களுக்கு மாங்கல்யத்திற்கு, பொன் திருமணத்திற்கு தேவையான உதவிகள், புடவை ஆகியவை வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்திலே சுமைகளாக இருந்த பெண்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து அவன் ஆசையை பெற முயற்சி செய்ய வேண்டும்.